சார் வணக்கம். வணக்கங்க. பாமக நிறுவனரான நான் இனிமேல் பாமக தலைவராகவும் நானே செயல்பட போறேன். அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்போட நோக்கம் என்ன, பின்னணி என்ன? இன்னைக்கு அமித்ஷா வராரு. அன்புமணிக்கு மேல ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறது. கத்தி மேல தொங்கிட்டு இருக்கு. அவர் மேல உள்ள வழக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இந்தியா முழுக்க பிரசித்தி பெற்ற வழக்கு தான். அந்த கல்லூரியினுடைய உரிமம் வழங்குகின்ற வழக்கு ஒன்று. அதற்கடுத்து அவருடைய உதவியாளராக செயலாளராக எய்ம்ஸில் இருந்த கேதன் தேசாய் வீட்டிலிருந்து 7 டன் கோல்டு எடுத்தது, 1600 கோடி ரூபாய் பணம் எடுத்தது. இந்த மாதிரி உள்ள வழக்குகள்லாம் அவருக்கு நெருக்குதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. இவர் என்டிஏவை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. ஏற்கனவே அன்புமணி அங்கே கமிட் ஆயிட்டாரு. இப்போ ராமதாஸ் என்ன சொல்றாரு, கட்சி காப்பாற்றணும், இளைஞர்கள்லாம் வழி நடத்தணும்னா இவ்வளவு நாள் யார் வழி நடத்துறது, எப்படி இருந்தது? ஒரு கட்சியில எத்தனை தலைவர்கள் இருப்பாங்க? இவர் ஒரு தலைவர். அதுக்கு அடுத்தது கொள்கை அது கௌரவ தலைவர் ஒருத்தர் ஜி.கே. கோகாமணி. அதுக்கடுத்து அன்புமணி செயல் தலைவர். இப்போ இவ்வளவு நாள் இவர் செயல்படாம இருக்கிறத செயலுக்கு கொண்டு வர்றதுக்காக அவர் இந்த தலைவர் பதவி கொடுக்கிறாராம். ஏற்கனவே இவர் ராஜ்யசபாவில் எத்தனை நாள் பணிக்கு போயிருக்கிறாரு, பாராளுமன்ற நிகழ்வுகளில் கலந்துட்டு இருக்காரு. அவர் செயல்படாம தானே இருக்கிறாரு. அவருக்கு போய் இப்படி தப்பா செயல் தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் பண்றது ரொம்ப கேலிக்குரியதாக இருக்கிறது. இது கட்சி தான் சொன்னாங்க. பாமக ஏற்கனவே காணாம போயிட்டு இருக்கு. இதுல இவர் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த ஏற்கனவே அவருடைய பேரன் முகுந்தன், அந்த இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த காந்தியினுடைய ஸ்ரீகாந்தியினுடைய பேரன், அதாவது முகுந்தனுக்கு இளைஞரணி கொடுக்கும்போது அவர் வானாம தடுத்தாரு. அதே மாதிரி அந்த இவங்களுக்கும் ஒரு பிரியம் இல்லாமலே அவங்க தர்மபுரியில சௌமியாவை அவங்க எம்பி தேர்தலுக்கு நிற்க வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக தீர்க்கறதுக்கு ராமதாஸ்க்கு வழியும் தெரியல. அவங்க பையனை அடக்கி வைக்கவும் முடியல. எல்லாரும் நினைச்சாங்க ராமதாஸ் சொன்னா பையன் அடங்கி போவான்னு. இல்லையே, எதுவும் நடக்கலையே. அவர் நிறைய சத்தியம்லாம் சொல்லி இருக்கிறாரு ராமதாஸ். 5 சத்தியம். அதில் என் வாரிசோ என் மகனோ வரமாட்டாங்கலாம் சொன்னார். இப்போ வாரிசுகளாக தானே கொண்டு வந்துட்டு இருக்காரு. கட்சியில் நான் பதவிக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், கட்சியில் வரமாட்டேன், கட்சிக்கு எந்த பொறுப்பும் எந்த காலத்திலும் நான் வரமாட்டேன், சத்தியம் 1. 2வது 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இது நீங்கள் சுவிஸ் பேங்க்ல போட்டால் கூட எனக்கு அது வேண்டாம், சத்தியம் 2. 3வது என்ன சொன்னார், எனக்கு ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் ராமதாஸ் இந்த கால்தூசா தான் மதிப்பான், இது சத்தியம் 3. அதே மாதிரி நான் இதை மீறி ஏதாவது தப்பு பண்ணால் என்னை முச்சந்தியில் நிற்க வச்சு என்னை சாட்டையால் அடிங்கள்லாம் சொன்னார். அவர் சத்தியம் பண்ணார், அப்பவே முடிஞ்சு போச்சு. சத்திய சீலர் அவர். ஆனால் சத்தியத்தை எதையும் காப்பாற்ற மாட்டார். இப்போ அன்புமணிக்கு அவருக்குள்ள ரிப்ட் என்னன்னா, ஏற்கனவே அது அவங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து பேசி தகராறுலாம் நடந்திருக்குது. அது முடிவு தான் இது. இப்போ அவங்க ஒரு இளைஞர் மாநாட்டுக்கு யாரெல்லாம் கூப்பிடுறதுன்றதுல ஒரு பிரச்சனை இருக்குது. இளைஞர் மாநாடு இதுவரை நடந்ததெல்லாம் அந்த சமுதாயம் சார்ந்தவங்களை மட்டும் கூப்பிட்டு பண்ணுவாங்க. அந்த தலைவர்கள் மட்டுமே கலந்துப்பாங்க. ஆனால் இப்போ வித்தியாசம் 12 வருஷம் இடைவெளிக்கு பிறகு இப்போ நடக்க போகிற அந்த மகாபலிபுர மாநாடு நல்ல மாதிரியாக நடக்கணும், இந்த இளைஞர்களை கூப்பிட்டு வழிகாட்டணும் அப்படின்றது 2 பேருக்கும் விருப்பம் இல்லை. அரசியலாக்கி அதில் ஏதோ ஆதாயம் தேடலான்றதான் பார்க்குறாங்க. 2வது அந்த மாநாடு இதுவரை எப்போ நடந்தாலும் அது வன்முறை களமாக தான் மாறி இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ 2 பேருக்கு ரிப்ட் என்னன்னா, நான் பெரியவனா நீ பெரியவனா. கட்சியில் நிறுவனன்றது ஒரு பதவியே கிடையாது. தலைவர் அவர் சொல்றதை கேட்டு நடக்கணும். அது இல்லாமல் கௌரவ தலைவர் வேற இருக்கிறாரு. இது இப்போ நடந்த முகுந்தன் இஷ்யூக்கு முன்னாடியே அந்த எந்த பிரச்சனையெல்லாம் வந்தது இல்லைங்களா. நம்ம அந்த இவர் கோகாமணியினுடைய பையன் தமிழரசன், தமிழ்குமரனுக்கும் இளைஞரணி கொடுத்தாங்க. கொடுத்த வேகத்திலே வாங்கிட்டாங்க. ஸோ இவர் அது ஒரு முறையா ஒரு நியாயமா இல்லை. இளைஞர்கள்லாம் என்னன்னா தப்பா வெறியூட்டப்பட்டு வழிகாட்டப்பட்டு இளைஞர்கள்லாம் அலகழிக்கப்படுகிறார்கள், வம்பு வழக்கில் சிக்க வைத்திருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய வழக்குகள் அங்கே இருக்குது. அதுக்கு ஒரு முடிவுக்கு அதை எப்படி தீர்க்கணுன்றதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் 10.5% ஒதுக்கீடு எல்லாத்துக்கும் தயாராகி
கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது கூட அவர் வந்து என்ன இது வர்ற நேரத்தில் வந்து போட்டு உடைச்ச மாதிரி அது தாழி திரண்டு வருகின்ற பொழுது போட்டு உடைச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைச்சி சுக்குநூறாக்கிட்டாங்க. அது கிடைப்பதற்கான வழிவகைகளை பார்க்கறது இல்லை. எது கேட்டாலும் உடனே போராட்டம். இதே மாதிரி எவ்வளோ காலம் சொல்லிட்டு இருக்குது. இதே மாதிரி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இந்த இளைஞர்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு தலைவராக அன்புமணி தான் இருப்பாருன்றாரு சார். இல்லைங்க, மாநாட்டு தலைமைக்கு அதாவது அது மாநாட்டு தலைமைக்கு எப்படிங்க இருக்க முடியும்? ஒரு கட்சிக்காரர் எப்படி இருக்க முடியும்? நான் கேட்குறேன், இவங்க வந்து முரண்பட்ட கருத்துக்கு வந்து எப்படின்னு கேட்டால், அன்புமணி கேட்டார். அன்புமணி 2016 இவர் தான் முதல்வர் கேண்டிடேட்டு, கரெக்டுங்களா? அதில் வந்து அவர் வந்து இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அதில் என்ன எழுதுறாரு, நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்ன்ற பொழுது கோடு போட்டார். அவர் வந்து இது ஜாதிக்கான கட்சி இல்லைன்றாரு. அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து பச்சை குத்திக்கினார் கையில், குத்திக்கிட்டு நான் தான் வந்து இந்த சமுதாய ஆளுன்றாரு. இது ஏற்கனவே உங்களுக்குள்ள பிரச்சனை முரண்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வருகிறது. இன்னும் போக போக இன்னும் இந்த மாநாடு முடியதுக்குள்ள இன்னும் ஒரு மாசம் இருக்குது. அதுக்குள்ள என்ன ஏதுன்றது வந்து தெரிய வரும். இப்ப அதிமுக பாஜக கூட்டணியான்ற அதிமுகவா பாஜகவா ஒரு சந்தேகம் வந்து 2 பேருக்குள்ளேயும் இருந்துகிட்டு இருக்கு. அன்புமணி வந்து பாஜக நோக்கி போறாரு. இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை கூட வந்து ஓட்டு போடாம வந்து வெளிநாடு செஞ்சிருந்தாரு. ஸோ ஒரு முழுக்க பாஜக நோக்கி போறாரு. இன்னைக்கு அமித்ஷா வர நிலையில ஒருவேளை வந்து கூட்டணி அமைச்சிருவாருன்றதுக்காக ராமதாஸ் இந்த திடீர் முடிவு எடுத்திருக்காருன்னு பார்க்கலாமா? ஏங்க, அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் ஜெயிலுக்கு போனோம், உனக்கு விருப்பமா, என் மேலே இவ்வளோ வழக்கு இருக்குது, அதை தானே அவர் கேட்குறாரு. நீ போயிட்டு வான்றாரு அவங்க அப்பா. அவ்வளோதான், வேற என்ன, நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வந்து கேஸ்லாம் ஜெயிச்சின்னுவான்னு. அதே நரேந்திர மோடி இவருக்கு பதவியெல்லாம் கேட்கும்போது வேற ஏதாவது எனக்கு கொடுங்கன்னும் போது உன் மேலே இருக்கிற கேஸை நீ முடிச்சிட்டு வான்றாரு. அங்கேயும் அப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்பாவும் அப்படி சொல்கிறாரு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார், அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எங்கேயாவது போகிற இடம் தான் பார்ப்பாரு. பார்க்கறதுக்கு வாய்ப்பு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து இதை வேற நீக்கி விட்டாங்க. அவர் ஏற்கனவே இவர் தானேங்க கூட்டின்னு போய் பிஜேபி எல்லாம் சேர்த்து விட்டாரு. ராம்தாஸ் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், இந்த பாமகவிலேருந்து விலகியவர்கள் எந்த கட்சியில் வேணாலும் போய் சேருங்க, ஆனால் பிஜேபிக்கு மட்டும் போய் சேராதீங்க, அது ஒன்வே டிராஃபிக்கு, அங்கே போனால் முடிஞ்சிடும். இப்போ பிஜேபி கூட்டணிக்கு போனால் இதுவரை பிஜேபி வந்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் கூட்டணி வைத்து ஆட்சி பிடித்திருக்கிறார்களோ அதுக்கப்புறம் அந்த கட்சி அங்கே இருந்திருக்குதா? பிஜேபி மட்டும்தான் இருக்கும். அதை கூட்டணி வைத்த கட்சிகளை எல்லாம் கரைத்து விடுவார்கள். அது ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் தானே போயிருக்கு. எந்த மாநிலம் வேணாலும் எடுத்துக்கங்களேன், எந்த மாநிலத்தில் அந்த கட்சி கூட கூட்டணி வைத்து ஜெயித்தவர்கள், வெற்றி கண்டவர்கள் கூட்டணி அமைக்கும் போது இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்க? அந்த கட்சியில ஒரு இணைக்க சொல்லுவார்கள். அதுக்கு அவர் வந்து ஒத்துக்கு போறாருன்றதா தான் இந்த பிரச்சனை. ஒரு பாதுகாப்பின்மையா ராமதாஸ் உணர்றாரா? ஏற்கனவே வந்து அந்த முகுந்தன் அறிவிக்கப்பட்ட அந்த பொதுக்குழுல வந்து நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர், நான் சொல்றதான் கேட்கணும், பிடிச்சவங்க இருங்க, பிடிக்காட்டி போங்கன்னாரு. அப்பவே அன்புமணி வந்து நான் தனியாக ஆபீஸ் ஓபன் பண்ணியிருக்கேன் பணியூர்ல, என்னை வந்து மீட் பண்றவங்க அங்க மீட் பண்ணலான்னாரு. இடையில வந்து ராசி இருந்தாங்க. இப்ப வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. ஆனா கட்சி வந்து ஒட்டுமொத்தமா அன்புமணி கையில தான் இருக்கு. ஒரு ரிவோல்ட் வந்து வெளிப்பட வாய்ப்பு இருக்கு, அது பாமக உடையவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாமக இல்லாத ஒரு கட்சிங்க. இந்த கட்சியே வந்து காணாமல் போயிட்டு இருக்குது. ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக என்ற நிலையை எட்டி விட்டது. இல்லாத கட்சிக்கு இவங்க சும்மா வந்து சண்டை போட்டிருக்காங்க. இந்த சமுதாயம் பேரை சொன்னா 4 பேர் வருவாங்க, ஏதோ சமுதாயத்துக்காக நாங்க குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிப்பவர்களே இவர்தான் வல்லவர்களாயிற்று. எந்த பிரச்சனை எடுத்தாலும் நான் தான் பண்ணேன், இடஒது முஸ்லீம்களுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் இடஒதுக்கீடு, அருந்ததியருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் இடஒதுக்கீடு, அப்புறம் ஏன் வன்னியர்களுக்கு வாங்கி கொடுக்கல? கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்களே? இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து தான் தான் செய்த மாதிரி அவர் சொல்லுவதில் வல்லவர். அறிக்கை விடுவார், தினம் அறிக்கை விட்டு ஒரே அக்கப்போரு. அந்த அறிக்கை எப்படி விடுறாங்க? நடவடிக்கை தமிழக அரசு இது வந்து எடுக்கும்போது அதுக்கான விஷயங்கள் வந்து வெளியே வருது இல்லைங்களா, கசியுது. அதை வச்சுட்டு அது முதல் நாளே ஒரு அறிக்கை விட்டுட்டு, பார் நாளிலேருந்து இதெல்லாம் நடக்கும், நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சோம், உடனடியாக அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க, இவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு வந்து இதை பண்ணிட்டாங்க, அது மாதிரிலாம் ஒரு அறிக்கை விடுறவர் தானே. அவர் தொடர்ந்து அதை தானே செஞ்சுட்டு இருக்காரு. உணர்றாரான்னு கேட்கிறேன். குடும்பத்துக்குள்ளேயும் கட்சிக்குள்ளேயும் ஒரு பாதுகாப்பின்மையை தனக்கான இடம் இல்லைன்றத உணர்றதுனாலதான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரா அப்படி கேட்கிறேன். எங்க ராமதாஸே அவர் தான் சொல்றாரு, நான் தான் கட்சி, நான் தான் இது. அகங்காரம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இந்த நீங்க வந்து யாரையுமே சேர்க்கக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாரு. அது பையனா இருந்தாலும் சரி. அது வந்து எப்படிங்க, இதுவரையில வந்து எந்த காலத்திலுமே ஒரு இளைஞர் மாநாட்டுக்கு, ஒரு வன்னியர் மாநாட்டுக்கு வன்னியர் சங்க தலைவர் இருப்பார், இல்லைன்னா இந்த இளைஞரணி தலைவர் தான் வந்து மாநாட்டு தலைமை தாங்குவார். இப்போ யார் பண்றாங்க? அன்புமணிக்கு எப்படி கொடுக்கலாம்? அன்புமணி இந்த ஜாதியே இல்லைன்றாரு.
அவர் தானே சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு. எங்களை ஜாதியை சொல்லிட்டு வராதீங்க, இந்த சாயம் பூசிட்டாங்க. ஊர் ஊரா போய் மன்னிப்பு கேட்டாங்கல்ல. ராமதாஸ் அன்புமணி என்ன கேட்டாங்க? நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, சமுதாயம் எங்களை திரும்பி பாருங்க, நாங்க உங்களை கை தூக்கி விடுறோம் தானே ஒரு இடம் விடாம 2 பேரும் அப்பனும் பிள்ளையும் போய் மன்னிப்பு கேட்டது. இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு இருப்பாங்க? எந்த இது நீங்க வந்து இந்த முகுந்தன் பிரச்சனைக்கு அப்புறம் நடந்த எந்த கூட்டத்துக்குமே அவர் வந்து அன்புமணியை கூப்பிடல. அன்புமணியா தெரிஞ்சுக்கிட்டு அவர் நடந்த இப்ப சேலம் போனார்னா, சேலம் அவர் எங்க ரூம் போறாரு, பக்கத்துல போனாரு. அங்க சேலத்துல கூட அவருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அவர் தூக்கின்னு போய் யார? ராமதாஸ. ஆனா ராமதாஸ் வந்து உடல்நிலை சரியில்லாம பண்ணும்போது கூட பக்கத்து ரூம்ல இருந்த அன்புமணி கூட அவனுக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு தானே போனாரு. கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உடம்பு சரியான பிறகு கொஞ்சம் சரி பண்ணிக்கின்னு வந்தார். ஸோ இவர் வந்து இவங்க அக்கா தங்கச்சிங்க குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டி வச்சுன்னு ஒரு நாள் ஃபுல்லாக ஒப்பாரி வச்சு வீட்டில் அழுது என்னெல்லாம் கேட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு செய்ய மாட்டாருங்க. அவர் ராமதாஸ் வந்து அன்புமணியை சேர்க்க மாட்டார். அன்புமணி எப்படி சகிச்சுக்குவாரு? அன்புமணி மேற்கொண்டு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன பண்ணுவார்? அவர் வந்து அவருடைய கேஸுகளை, அது வழக்குகளை வந்து அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கும், இல்லை அதை தற்காத்து கொள்வதற்கும், இல்லை காலதாமதப்படுத்தி இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி விடுறதுக்கும் வழி என்னன்றதான் பார்ப்பாரு. தாம் வந்து நல்லா இருந்தா தானே, தான் வந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டா தானே போக முடியும். அதுக்கு யாருக்கிட்ட போக முடியும்? கேஸுகள் அப்படியே வந்து கிடப்பில் போடுற மாதிரி அவங்க வந்து பிஜேபி கூட தான் போவார். பிஜேபி தான் அவங்களுக்கு, பிஜேபி என்ன வழிகாட்டுறாங்களோ அதை தான் அவர் செய்வார். மற்றபடி எதுவும் அவர் வந்து செய்ய மாட்டார். ஏற்கனவே இவர் தானே பணங்களெல்லாம் வாங்கி பிஜேபியிலேருந்து ஒப்படைச்சார் அப்பா கிட்ட கூட்டுன்னு போய். அதிமுக ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது காலையிலன்னா இவங்க 4 மணிக்கே போய் ஒப்பந்தத்தில் உட்காந்து வீட்டில் போய் மாற்றினது யார்? அன்புமணி தான். இதை மாதிரி இடைஞ்சலாகவும் அவருக்கு பிடிக்காதவும் செய்யறதுனால அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை. அன்புமணி வேண்டாம் அப்படின்ற முடிவு கொண்டுட்டார்.